ஒரு சிறிய கிராமத்தில் முன்னா என்ற மூதாட்டி தனியாக வாழ்ந்தாள். அவள் சுற்று வீடுகளில் வேலை செய்து கொடுத்த உணவால் தினம் கழித்தாள். ஒரு நாள் நெருப்பு அருகே நாற்காலியில் உட்கார்ந்தபோது அது உடைந்து விழுந்தது. சரி, நாளை காட்டில் மரக்கட்டைகள் எடுத்து வரலாம் என்று அவள் நினைத்தாள். அடுத்த நாள் காட்டில் ஒரு ஒளி மின்னும் குழி அவள் கண்களுக்கு பட்டது. அவள் அருகே சென்று பார்த்தாள். ஒரு பிரகாசிக்கும் தங்கக்கல். முன்னா மகிழ்ச்சியுடன் சொன்னாள், அட, இதை வீட்டுக்கு எடுத்துச் சென்றால் நாற்காலி வாங்கலாம். அவள் கல்லை தள்ளுவண்டியில் வைத்து வீடு நோக்கி சென்றாள். பாதையில் கல் முதலில் வெள்ளிக்கல்லாக, பின்னர் சாதாரண கல்லாக மாறியது. முன்னா சிரித்து சொல்லினார், பரவாயில்லை, எனக்கு தேவையானது மகிழ்ச்சிதான், தங்கம் வெள்ளி வேண்டாம். அந்த நேரத்தில் ஒரு மாய தேவதை தோன்றினாள். முன்னா, நீ ஆசையில்லாமல் வாழ்ந்ததால் உண்மையான செல்வம் உனக்கு கிடைக்கும் என்று அவள் சொன்னாள். ஒரு கணத்தில் கல் அவள் வீட்டிற்குள் மாறி குடிசை புதிய அழகான வீட்டாக மாறியது. முன்னா மகிழ்ச்சியுடன் நாற்காலியில் உட்கார்ந்து நெருப்பு அருகே சூடான தேநீர் குடித்தாள். எனக்கு தேவையானது இதுதான், வெப்பம், அமைதி, மனநிறைவு என்று அவள் சொன்னாள். கதையின் நெறி: அதிக ஆசை வாழ்க்கையை அழிக்கும், மனநிறைவே உண்மையான செல்வம்.